அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக போகிறோம், அதுக்கு தேவையான ஷாப்பிங்கும் பண்ண போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்கும். சரி வாங்க. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் ஊர்லேயே எங்களுடைய ரொம்ப நெருங்கிய சொந்தம் அவங்க வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம போகணும்ல, அதுவும் அவங்களுக்கு கோல்டுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 1 கிராமே பார்த்திங்கன்னா 7000க்கு மேலே வருதுங்க. இந்த மாதமே ஒரு மேரேஜ் வேறு வருது, அடுத்த மாதம் வேறு ஒரு ஃபங்க்ஷன் வருது. அப்போ எல்லாத்துக்கும் செய்யணும் அப்படின்னா இந்த மாதம் ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு 5000 பட்ஜெட் அப்படின்ட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே வீட்டுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்ட்டு என்னுடைய மைண்டில் ஒரு 4 பொருள் யோசித்து வச்சுருக்கேங்க. அதில் என்னென்ன அப்படின்னா, டிவி யூனிட், அப்புறமேட் ஷோஃபா செட்டு, திவான் செட்டு, இன்னொரு பொருள் அப்படின்ட்டு 4வதாக சொன்னல, அந்த பொருளை தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். அது என்ன பொருள் அப்படின்ட்டு நம்ம வீட்டில் போயிட்டு பார்க்கலாம். திவான் செட்டு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே கிடையாதுங்க. ஷோஃபா செட்டு வந்து 7000க்கு மேலே சொன்னாங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கு அப்படி இருந்துமே அந்த குவாலிட்டி பிடிக்கல, அதனால் வேணான்னு சொல்லிட்டாரு. டிவி யூனிட் வந்து நான் அமேசானில் பார்த்துருந்தேன், அது 3000 சொச்சம் அப்படி தான் இருந்தது. ஆனால் அது ஆர்டர் பண்ணி வரதுக்குள்ளே நம்மளுக்கு டைம் கிடையாதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதையும் கேன்சல் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஒரு பொருள் பிடிச்சிருந்தது, அதை தான் வாங்கியிருந்தோம். இந்த குடோனுக்கும் கூப்பிட்டு வந்து அவங்க காமிச்சாங்க, அப்போ கூட நம்மளுக்கு பிடிக்கலங்க. சரின்ட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு அந்த கடையிலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஜவுளி கடைக்கு தான் போக போகிறோம். நீங்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட் ஹையாக இருந்தாலுமே கோல்டு வாங்கி கொடுக்குறதா இருந்தால் வாங்கி கொடுங்க. ஆனால் அதை விட பெஸ்ட்டு சாய்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுக்குறது தான். உங்கள் பட்ஜெட் ஹையாக இருக்குது அப்படின்னா இந்த டிவி வாங்கி கொடுக்கலாம். நிறைய 32 இன்ச்சு 40 இன்ச்சு அந்த மாதிரி. அப்படி இல்லையா, இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, அப்புறமேட்டு ஃபர்னிச்சர் ஐட்டத்தில் பீரோ, கட்டில், திவான் செட்டு, ஷோஃபா செட்டு, அப்புறமேட்டு வாட்டர் ப்யூரிஃபை பண்ணுவோம்ல அந்த ப்யூரிட்டு. இதுவே உங்கள் பட்ஜெட் குறைவாக இருக்குது அப்படின்னா ஃபேனு, மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் கூட நம்ம வாங்கி கொடுக்கலாங்க. சரி, இந்த மாதிரி சூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு கோல்டு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அதை அவங்க ஒரு டைம் வியர் பண்ணுவாங்க, மற்ற நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா அது பீரோவில் தான் தூங்கிட்டு இருக்கும். இதுவே வீட்டுக்கு தேவையான பொருள் நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது, பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு நம்மளுடைய ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். நம்மளும் அவங்க வீட்டில் ஒரு மெமரியாக இருக்கலாம். நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போதும் பார்த்திங்கன்னா அந்த பொருளை பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு கெத்தாக ஃபீலிங் வரும்ல. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜவுளி கடைக்கு வந்தாச்சுங்க. நம்ம வாங்கின பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 4000 பக்கம் வந்திருந்தது. சரி, இன்னொரு 1000 ரூபாய் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒதுக்கின காசில் அவங்களுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப கிராண்டாக இல்லைங்க, வீட்டில் போடுற மாதிரி ஒரு நார்மல் யூஸ்க்கு போடுற மாதிரி தான் ட்ரெஸ்ஸு 3 பேருக்குமே வாங்கியிருந்தேன். அவங்க வீட்டில் 3 பேர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஒரு 5 வயசில் ஒரு பையன் இருக்கான். 3 பேருக்குமே நல்ல டீசெண்டாக, அதே நேரத்தில் கிராண்டாலாம் கிடையாது, நார்மலாக வாங்கியிருந்தோங்க. அப்புறமேட்டு எனக்கு ஒரு புர்கா ஷால் 2 வாங்கியிருந்தோம். ஒன்று வந்து கோல்டு கலரில் நெட்டு வச்ச மாதிரி, இன்னொன்று வந்து பிங்க் கலரில். இதுதான் வியர் பண்ணியிருக்கேன்ல, இதுதாங்க. வீட்டுக்கு வரத்துக்கே பார்த்திங்கன்னா நைட்டு 9:30 மணி ஆகிடுச்சு. காலையில் 4:30 மணிக்கு பால் காய்ச்சுறாங்க. 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த ப்ளூ கலர் சாரீ தான் வியர் பண்ணியிருந்தேன். அதை வியர் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு பால் காய்ச்சிட்டு அப்புறமேட்டு குரான் காணி வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு ஃபாத்தியா ஓதிட்டு வீட்டுக்கு வரதுக்கே 7:30 மணி ஆகிடுச்சுங்க. அப்புறம் அவங்களே டிஃபன் பண்ணி கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நைட்டு நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல அந்த ட்ரெஸ்லெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரேட்டு வச்சு லேபிள்லாம் ஒட்டியிருப்பாங்கள்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம கம்மியாக வாங்கினாலும் சரி, அதிகமான ப்ரைஸில் வாங்கினாலும் சரி, அந்த லேபிள்லாம் கிழிச்சு போட்டுறது நல்லது. அதையெல்லாம் ப்ராப்பராக கிழிச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பீச் கலர் டவுசரும் பனியனும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு, க்ரீன் கலர் சாரீ அவங்க அம்மாவுக்கு, அப்பாவுக்கு வந்து ஒரு க்ரே கலரில் டிஷர்ட்டு, ஒரு ஃபேண்ட்டு. இது தாங்க அவங்க 3 பேருக்குமே நாங்கள் வாங்கியிருந்த ட்ரெஸ்ஸு. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு புர்கா ஷால், 2 புர்கா ஷாலும் வாங்கியிருந்தோம்ல, அந்த மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு 1200 ரூபாய் பக்கம் வந்தது. அதனால் இந்த தட்டு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஃபைனலி நம்ம அவங்களுக்கு வாங்கினது இந்த பொருள் தாங்க, க்ரீசர், சூர்யா கம்பெனி.
3 லிட்டருங்க. 5 வருஷம் வாரண்டி. 3900 வந்திருந்தது இந்த ரேட்டு. அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க 3 பேருமே வெயில் காலம், மழைக்காலம், குளிர்காலம் எல்லா டைம்லேயும் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி தான் போட்டு குளிக்கிற ஆளுங்க. அதனால் என்னுடைய மைண்டில் 4வது ஆப்ஷனாக இது இருந்தது. எங்களுடைய பட்ஜெட்டுக்குமே இது வந்தது. அதனால் ஃபைனலாக இது தான் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தோம். கண்டிப்பாக அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கிஃப்ட் பேப்பருமே பார்த்திங்கன்னா கையோடு வாங்கிட்டு வந்துட்டோம். இதை ரேப் பண்ணி அவங்களுக்கு அழகாக அந்த ட்ரெஸ்ஸும் வச்சு கிஃப்ட் பண்ணிடலாம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே கடையில் ஒரு டிஃபன் கேரியர் வாங்கியிருந்தேன் 350 அந்த ரேஞ்சில் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்காக. ஃபைனலி பார்த்திங்கன்னா நான் ரெடி ஆகிட்டேன். இதுதான் என்னுடைய சாரீ. ஒரு 12:30 மணிக்கு கிளம்பி அங்கே போயிட்டோம். நல்லா பேசிட்டு எல்லாருக்கூடையும் சொந்த பந்தங்கள் கூட எல்லாம் நல்லா அரட்டை அடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட உட்காந்தாச்சு. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் சட்னி, அப்புறமேட் ஃபிர்னி. இது தாங்க லஞ்ச் மெனு. பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.